எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு டாக்டர். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குங்களா? நான் வந்து ஒரு சில அயன் டேப்லெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு தரேன். நீங்க வந்து வாரம் ஒரு சோரிட்டி வந்து சாப்பிட்டுங்க. முடியாது டாக்டர். ஏன்? இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வேற இருக்கு டாக்டர். 10 வருஷத்துக்கு முன்னாடி இலியாஸ்டமி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க குடல்ல. அதனால என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது டாக்டர். அப்படியா? அப்பனா உங்களுக்கு விட்டமின் டி, B12 கம்மியா தான் இருக்கும். சோ வந்து சன்லைட்ல வந்து நடந்துருங்க. அதுவும் முடியாது டாக்டர். ஏன்? 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல டவுன் பண்ணி ஆம்புடேஷன் பண்ணிட்டாங்க டாக்டர். ஆர்டிபிஷியல் லிங்க் வச்சு தான் நடந்துட்டு இருக்கேன். என்னால ரொம்ப நேரம் நடக்கவும் முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஓ அப்படிங்களா? அப்பனா நீங்க சன்லைட்ல வேணா உட்காந்துருங்க. அதுவும் முடியாது டாக்டர். ஏன்? ஸ்கின் இட்ச்னஸ் இருக்கு டாக்டர். ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கு டாக்டர். அதாவது வந்து இந்த டிசம்பர் மாசத்துல வெயிலே அடிக்காது, ஆனா லேசா வெயில் அடிக்கும். அந்த வெயில் பட்டாலே ஸ்கின்லாம் தகத்தகன்னு எரியும் டாக்டர். இன்ஃபிளமேஷன் ஆகும் டாக்டர். யாராவது சாப்பிட்டா வீங்கிக்கணும் டாக்டர். அங்க ஸ்கின் டிசீஸ் கிரிட்டேரியாவும் இருக்கா? ஆமா டாக்டர். வேற நல்ல பிரச்சனை இருக்கு. அது வந்து டாக்டர் அப்புறம் நர்வஸ் இஷ்யூ இருக்கு. ட்ரெயின்ல போனா, பஸ்ல போனா, ராட்னு சொன்னா கிரி கிரின்னு வரும். அவ்வளவுதான் டாக்டர். ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? டாக்டர் எனக்கு ஒரு மாத்திரை, ஒரு மருந்து, ஒரே மருந்து. நான் சொன்ன பிரச்சனை பூரா சரியாகிற மாதிரி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த மெடிசன்லாம் எந்த மெடிக்கல்ல கிடைக்கும் டாக்டர்? இது மெடிசன்ஸ்லாம் இல்ல, நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். அங்க போயிட்டு எல்லா டெஸ்டையும் பார்த்து முடிச்சிட்டு உங்ககிட்ட வரவா டாக்டர்? வந்துடாத, அங்கே பெர்மனண்டா அட்மிட் ஆயிருக்கு. முடிஞ்சா நீயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டி அங்கே